ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 14வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1,65,756 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 48.68% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த பணப்பட்டி மேலே கையை வைக்காமல் இருந்தாருன்னா போதுமான விஷயமா வந்து இருக்கும். 2வது இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 69,627 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20.45% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் இவங்க என்ன விதத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானே விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஆனாலும் பக்காவாக பண்ணுறாங்கப்பா. ஒவ்வொரு ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி டாஸ்க் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதுலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்காங்க திவ்யா கணேஷ். ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகளும் வந்து வாங்கிட்டுருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 51,465 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.11% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் கூட பழைய ஹவுஸ்மேட்ஸுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு செய்கிற மாதிரி தான் இவரோட நிலைமையை வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. அது கொடுத்தா 4வது இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33,034 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 9.7% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் தான். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய தங்கச்சிங்க அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பாவம், மனுஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து 5வது இடத்துல சாண்ட்ரா 20,650 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் 6.06% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க. ஸோ மேபி அவங்க இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பணப்பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி போகிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, அவங்க வீட்டுக்காரர் உள்ளே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போமா பணப்பொட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்னமோன்றதுக்காக சாண்ட்ரா அவர்கள் வந்து உள்ளே இருக்கிற வரைக்கும் மேபிஸ் நம்மளுடைய பிரச்சனை அவர்களை உள்ளே அனுப்ப மாட்டாங்க. மேபி இந்த வாரத்திலே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, ஓட்டிங் முடிவுகளை பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.